இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 12, நடுவு நிலைமை, குறள் எண் 120. இந்த குறளோடு இந்த அதிகாரம் முடிவடைகிறது. அடுத்த அதிகாரத்தை நாளை பார்ப்போம். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்யின். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பிறர் பொருளையும் தம் பொருள் போல பேணி செய்யின் வாணிகம் செய்வார்க்கு நன்றாய் வாணிகம் ஆம் என்கிறார். அதாவது வாணிகம் செய்யும் போது கூட பொறாமையின்றி, அதாவது அவன் மிகப்பெரிய மனிதன் ஆகிவிடுவான். வாணிகம் செய்யும்போது பக்கத்து கடைக்காரன் மிகப்பெரிய வாணிகம் வியாபாரியாகி அவன் செல்வந்தர் ஆகிவிடுவான் என்ற பொறாமை எண்ணம் இல்லாமல், பொறாமை நீங்கி நடுவு நிலைமையோடு தவறாது இருக்க வேண்டும் என்று உணர்த்துகிறார். வாணிகம் செய்யும்போது பக்கத்து கடைக்காரர்கள் எழுந்து செல்ல நேர்ந்தால் அப்போ நாம் அந்த பொருட்களையும் நம் பொருள் போல பாதுகாப்பது நம்முடைய கடமையாகும். வாணிபத்தில் கூட நல்ல செயல்கள், உண்மை, நேர்மை, நல்ல சொற்கள் இருக்க வேண்டும் என்பதை உணர முடிகிறது. இதை நான் என்னுடைய கதையில் குறிப்பிட்டுள்ளேன். என்னுடைய கதையில் இது மாதிரி இதற்கு முதல் எழுதின அறிவுச்சிறகுகள் நினைக்கிறேன், அறிவுச்சிறகுகளில் குறிப்பிட்டுள்ளேன். அதையும் அறிவுச்சிறகுலாம், அதாவது பூவை தேடி வந்த தென்றல்னு நினைக்கிறேன், அதில் ரெண்டில் ஏதோ ஒரு நூலில் குறிப்பிட்டிருக்கேன். எப்படின்னா, பக்கத்து கடைக்காரனுக்கும் அவனுக்கும் சண்டை வந்துடும். இவன் மிகப்பெரிய இதாக ஆயிடுவான். அந்த இவன் இன்னொருத்தர் நடத்தினவன் 2 பேருமே பிஇ. அதனால் இது அவங்க அப்பா இறந்த உடனே இவங்களே பொறுப்பேற்றுக்கிறாங்க. அந்த வேலையை அவன் ரிசைன் பண்ணிவிட்டு அற்புதமாக வேலை நடத்துவார்கள், வியாபாரம் நடத்துவார்கள். நல்லா ஓடுவதை பார்த்து பக்கத்துக்காரன் பொறாமப்பட்டு அவனை ஆளை வச்சு அடிக்க வைப்பான். அப்படி இருக்கையில் அந்த இது தெரிஞ்சு போயிடுது. தெரிஞ்சு போனதுனா அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு போய் போட்டுறாங்க, ஆயுள் தண்டனையா. அப்போ அவன் மனைவி மன்னிப்பு கேட்டுட்டு அவன் நடத்துகிறாங்க. அந்த மாதிரி கொண்டு போயிருப்பேன். இந்த குறள் தான் எனக்கு அந்த ஒரு கற்பனையை ஊட்டியது என்றால் மறக்க முடியாது. அந்த இது அதைத்தான் தெய்வப்புலவர் அருமையாக சொல்லியிருக்கார். பக்கத்து கடைக்காரன் இல்லைன்னா அவன் என்ன சொல்கிறான், உனக்கு ஓடலைன்னா இவன் கொஞ்சம் விலையை குறைச்சி செய்கிறான், நீனும் அது மாதிரி செய்ய. அப்படி இல்லைன்னா இவங்க என்ன செஞ்சாங்க, இவங்களே விலையை வேற கூட்டிகிட்டது மாதிரி நான் கொண்டு போயிருக்கேன். அந்த கதையில், என் கற்பனை கதையில் கொண்டு போயிருக்கேன். அற்புதமாக அப்படித்தான் தெய்வப்புலவர்களில் இல்லாதது ஒன்றுமே இல்லைங்க. அவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து இன்றைய நூல் முள்ளும் மலரும். இது யாருன்னா சிங்கப்பூர் ஆண்டியப்பன்னு எழுதியது சிறுகதைகள், முள்ளும் மலரும். இது ஒரு 12 சிறுகதைகள் தான் இருக்குது. இது அவர் ரொம்ப நாளாக எழுதிட்டே இருந்திருப்பார் இருக்குது. அதை முருகத்தமிழ் சங்கத்தில் அவர் விற்றாருன்னு நினைக்கிறேன். அப்போ நான் ரூபா கொடுத்து வாங்கினேன். சரி, இவ்வளோ தூரக்கு இது பண்ணியிருக்காரு, நம்ம வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அற்புதமாக ஓரளவு பரவாயில்ல. பெரிய இதுன்னு சொல்ல முடியாது. நம்ம பெரிய எழுத்தாளர்கள் எழுத்தாளர்களுக்கு ஈக்குவலாக கிடையாது. ஆனால் பரவாயில்ல, ஓரளவு படிக்கிறதுக்கு ஓரளவு ஏதோ சிறுகதை என்ற எண்ணத்தில் படிக்கலாமே ஒழிய பொழுதுபோக்கும் சில தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். மனிதனுக்கு படிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் எந்த புத்தகத்தையாவது படிக்கலாம். நன்றி. நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.